வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷமும் தபசு நாட்களை ஒழுங்காக கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நிறைய பிரசங்கங்கள், நிறைய ஆராதனைகள், நிகழ்ச்சிகள், வேதபாட போட்டிகள் என்று சொல்லி நாம் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தோம். இந்த லெந்து நாட்களிலும் நிறைய நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் மறைமுகமாகவும் நேரிடையாகவும் தாம் யார் என்பதை யூத தலைவர்களுக்கு தெரிவித்து கொண்டேதான் இருந்தார். அவர்களும் மேசியா வருவார் என்ற எதிர்பார்ப்போடுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அரசாங்க அதிகாரிகள், சில யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சில முக்கிய யூத தலைவர்கள் கடைசி வரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருக்கு எதிராகவே இருந்தார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தும் அவர்கள் அசைக்கப்படவே இல்லை. காரணம், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தங்களின் தவறான வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதன் விளைவாக தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை இழக்க வேண்டியதிருக்கும். இதனால் தான் இன்றும் கூட அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்திருந்தும் மனம் திரும்பாமல் வாழ்வது தாங்கள் விரும்பி செய்கின்ற பாவங்களை விட வேண்டுமே என்பதால் தான். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமானவராக அவர்கள் கருதவில்லை. இந்த யூத தலைவர்கள் கடைசியில் மிகப்பெரிய தவறொன்றை செய்தார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி போர் சேவகர்கள் வந்து சொன்ன பொழுது, அப்பொழுதும் அவர்கள் இயேசுவை, அவருடைய வல்லமையை நம்பவில்லை. இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை என்று தெரிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போகின்ற அளவிற்கு அவர்களுடைய இருதயம் பாவத்தினால் கடினப்பட்டிருந்தது. காரணம், இதயத்தின் பாவ நிலை. அப்பொழுதும் பொய்யான செய்தியை பரப்ப முயற்சிக்கின்றார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலம் வந்த கடைசி தருணத்தையும் இழந்து விட்டார்கள். இயேசுவின் வல்லமையை அவர்கள் அப்பொழுதும் அறிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, இயேசு நம் வாழ்க்கையில் மனம் திரும்ப அவரோடு வாழ பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். இந்த வருட லெந்து நாட்களும் முடிகின்றது. நாம் இந்நாட்களில் கேட்ட பிரசங்கங்கள், ஆவிக்குரிய உண்மைகள் மூலமாக நம் வாழ்வில் தேவையான மாற்றங்கள் உண்டாக நம்மை அர்ப்பணிப்போம். யூத தலைவர்கள் செய்த தவறை நாமும் செய்யாதிருப்போம். இன்னும் ஆண்டவருக்குள் வளருகிறேன் என்ற மன நிறைவோடு நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுவோம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருப்பதாக. ஆமென்.